அப்படி இல்லை நான் போட்டு விடுறேன். ஒரே ஒரே ஒன்று பண்ணுங்க. வணக்கம், என் பேர் விழுப்புரம் அஜித் செல்வராஜ். தங்கலானுடைய ட்ரீசர் பார்த்துட்டு நாங்கள் தங்கலானுடைய ட்ரைலருக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணோம். அந்த வீடியோவும் எடுத்துட்டோம். அந்த வீடியோ எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அந்த வீடியோவுக்கு பழமாநேரி பஞ்சாயத்து அப்படின்ற யூடியூப் சேனலில் தங்கலானுடைய ட்ரைலருக்காக நாங்கள் மேக் பண்ண வீடியோ அந்த சேனலில் இருக்குது. அதையும் போயிட்டு பாருங்கள். அந்த ட்ரீசர் வரும்போதே நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம். இந்த தங்கலான் படம் எப்போ வருதோ அப்போ இதே கெட்டப்பில் நம்ம தேட்டருக்கு போனோம். அது வரைக்குமே நாங்கள் அந்த படத்துக்காக எல்லாருமே முடியிலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே அந்த படத்துக்காக அந்த படம் வர வரைக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடித்தது போலவே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ட்ரீசர் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே முடி வெட்டக்கூடாது, தாடி ஷேவ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் வரைக்குமே நாங்கள் இந்த படத்துக்காக பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இதில் இருக்கவங்க எல்லாருமே சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தான். எல்லாருமே ஒரு சில படமும் பண்ணியிருக்காங்க. இப்போ தங்கலான் படம் பார்க்குறதுக்காக அதே கெட்டப்பில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் மேக் பண்ண வீடியோவும் பழமாநேரி பஞ்சாயத்துன்ற யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோ படக்குழுவினர்கிட்டே போய் அங்கேருந்தே எங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு. இதை பார்த்தும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வரும். இந்த டீமில் இருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு தங்கலான் படத்தில் வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த படம் எடுக்க போகிற விஷயத்தில் வாய்ப்பு தரணும்னு பாரஞ்சித் சார் வேண்டி கேட்டுக்கிறேன். புரியல சார்? இந்த கெட்ட போட இல்லை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, எல்லா ஊருக்கும் வந்தார். எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரலை. அந்த இது யாரும் சொல்லலை, அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டு தகவல் யாரும் தெரிவிக்கல எங்களுக்கு. ஆமாம். அதான் சார், எங்களுக்கே அது ஒரு சஸ்பென்ஸ் தான். நாங்கள் பண்ண வீடியோவே எங்களுக்கு இந்த அளவுக்கு நேம் வாங்கி கொடுத்துருக்கோன்னா அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே அது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான். அந்த படத்தை பார்க்க போகிற ஆர்வம் அது இந்த கெட்டப்பில் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சந்தோஷம் தான் அது. புரியல சார்? என் பேர் விழுப்புரம் அஜித் செல்வராஜ். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணோம், ஒரு 60 செகண்ட் வீடியோ பண்ணோம். எங்கள் கிராம சைடில் எல்லாமே இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்க எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த படம் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு படக்குழுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு எங்கள் ஏதோ டீமில் யாருக்காச்சும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதை பார்த்துட்டு யாராச்சும் பார்த்துட்டு இருக்க டைரக்டர் இந்த மாதிரி படத்தில் சினிஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. என் பேர் சேகர் ஐயா. ஓகே. நான் ஸ்கெட்ச் கார்த்திக். இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் கூட ஸ்கெட்சில் வில்லனா பண்ணியிருந்தேன். தங்கலான் அந்த படத்தோட போஸ்டர் பார்த்தோன்னே நம்ம கல்யாணம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு என்னோட படம் ரகுதாத்தாவும் ரிலீஸ். நான் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த படத்துக்கு கூட நான் போகாமல் நான் தங்கலான் கட்ட போட்டு வந்திருக்கேன். அப்படி காரணம் என்னன்னா எங்களுக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அதை விட விக்ரம் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டு வந்திருக்கோம். இந்த இயக்குனர் ரஞ்சித் சார் பார்த்தாங்க அப்படின்னா தங்கலான் 2 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட டீமுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் விக்ரம் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். தங்கலான் வெற்றி பெற எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். விக்ரம் சாரா எனக்கு சின்ன பிள்ளைல இருந்த விக்ரம் சாரோட ஃபேனு. அவர் கூட நடிச்சிருக்கேன். தங்கலான் பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன். அது இந்த தேதியில ரிலீஸ் ஆகும் போது எனக்கு விக்ரம் சார் தான், என்னை விட விக்ரம் சார் தான் எனக்கு மெயின். அதனால நான் தங்கலானுக்கு வந்திருக்கேன் சார். ஆமா, இருந்தாலும் எனக்கு ரகுதாத்தால வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சுமன் குமார் சாருக்கும் ஹம்பல் பிலிம்ஸுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸ்கெட்ச் கார்த்திக் சார்.
அதே மாதிரி என்னோட பேர் திருச்சி ரமேஷ். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 படம் பண்ணியிருக்கேன். இது பழமானேரி கலைரசன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி பண்ணணும், இதை பண்ணுவோம், தங்கலானை பத்தி பண்ணுவோம்னு சொன்னாங்க. நாங்க பண்ணி வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போட்டோம். அந்த டீம் பார்த்துட்டு எங்களை பாராட்டினாங்க. எங்க டீம்ல யாருக்கோ ஒருத்தர் எல்லாருமே சினிமாவுக்காக இயங்குறாங்க. நானும் ஒரு 15 வருஷமாச்சு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சினிமாங்கிற ஒரு ஆர்வத்தினால எல்லா இடத்துக்கும் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா திருச்சியில இருந்து நிறைய பேர் ஆதி காலத்துல நிறைய பேர் நடிகர் இருந்தாங்க. திருச்சியில இருந்து இப்ப லாஸ்டா வந்து நாங்க ஒரு டீமா உருவாகி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கும் பாக்குற இயக்குனர்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா நடிப்போம். உங்களுக்கு வந்து உங்க பேரை காப்பாற்றுவோம். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைய நம்ம விமல் சாருக்கும் ரஞ்சித்துக்கும் நம்ம விக்ரம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஆமாங்க, அவங்க இன்னைக்கே வந்து போக கூடாது வரக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி குடும்பம், அதையும் மீறி தான் எனக்கு ஒரு கலை ஆர்வம். ஏன்னா நான் பஞ்சாயத்து தலைவராக இருந்தேன், 2 தடவை பஞ்சாயத்து தலைவராக இருந்தேன், லாரி டிரைவராகவும் இருந்தேன். ஊர்ல விவசாயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சினிமா ஆர்வத்தினால சினிமாவில் வந்து நான் வந்து நடிக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதை பைய தூக்கிட்டு கிளம்பிடுறேன். ஆனா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. இதே பெரிய வாய்ப்பா கிடைச்சா அந்த கொடுக்கறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறவங்களை வந்து நான் கடவுளா நினைச்சு கேட்டுக்கிறேன். எங்க டீமுக்கு, அதாவது எனக்கு மட்டும் இல்ல, திருச்சியில இருந்து நிறைய பேர் நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. திருச்சியில உள்ள எங்க மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே இல்லாம திருச்சியில நிறைய படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த சேனல்ல இருந்து எல்லா சேனல்ல இருந்து எங்களுக்கு பேட்டி எடுத்த நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.